இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை தான் வந்து கடைய போகிறேன். பண்ணைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா கழுவி அலசி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய வந்து கீரை வந்து பருப்பு போட்டு கடைவாங்க, புளி போட்டு கடைவாங்க. இந்த கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் இதை அலசி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் 3 பழம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் நிறையா போட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த கீரைக்கு. அதுக்கப்புறம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். பூண்டும் நிறையா சேர்த்துக்கணும் கீரைக்கு, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரே பச்சை மிளகாய் மட்டும் ஒன்று சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுனால ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய போட்டோன்னா காரமாக இருக்கும், குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். புளி மட்டும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம், கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா ஓடாக இருக்கும் அப்படியே போட்டேன்னா, அதனால தான் கொட்டை இருக்கும், அதனால் அப்படியே போடக்கூடாது, கரைச்சி வந்து ஊற்றணும். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு இது தண்ணி வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் ஒரு கொதி வரும்போது அந்த டைமில் நம்ம பூண்டு தக்காளி பச்சை மிளகாலாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு தக்காளி இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை வந்து சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வந்து வெந்துடும். இதெல்லாம் பூண்டு தக்காளிலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கீரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும், புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கீரை. ஒரு சில கீரை வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கடையலாம், ஒரு சில கீரை வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டு கடைவாங்க. அரைக்கீரைலாம் பார்த்திங்கன்னா புளி போட்டும் கடையலாம், பருப்பு போட்டும் கடையலாம், சூப்பராக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி கீரை வந்து கடைஞ்சிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்து புளி போட்டு கடைவேன். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கடைஞ்சிலாம் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து புளி போட்டு கடையிறது. இப்போ வந்து கீரை எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி வந்து ஊற்றிக்கலாம். நான் புளியை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புளி வந்து ஊற்றிக்கலாம். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சி தாளிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து இந்த கீரை வந்து கடைஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கீரை கடையிற சட்டியில் அது தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து கடைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு எல்லாமே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரை கடையிற சட்டியில் மாற்றிட்டு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வடிகட்டி இதில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இந்த குண்டான்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து கீரை கடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் கீழே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை வந்து கடையலாம். இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து தாளிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா நைஸாக கடைஞ்சிட்டேன். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் கடையும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும். கடைய முடியாதவங்க மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இதில் தண்ணி வந்து விட்டுக்கிறேன், ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து நான் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். வந்து ஒரு வெங்காயத்தை வந்து சின்னதாக பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு வெங்காயம் இதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் சேர்க்கும்போது. வெங்காயத்தை நல்லா வதக்கலாம்.
இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா செவக்கிற அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கலர் மாறணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து கொட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரையில் வந்து இதை வந்து எடுத்து கொட்டிட்டேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், வெங்காய கலரு. இப்போ வந்து இது வந்து சும்மா ஒரு கடை வந்து கடைஞ்சிட்டுனா அவ்வளோதான். சூப்பராக வந்து கீரை வந்து புளி போட்டு கீரை வந்து கடைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். வந்து கடைஞ்சி முடிச்சிட்டேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா புளி போட்ட கீரை வந்து கடையணும். வாங்க இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து கீரை வந்து கடைஞ்சிருக்கேன், புளி போட்டு கடைஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி கடைவாங்க. நான் வந்து இது போல் தான் கடைவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் கீரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.